ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம பொங்கல் விளாக் தான் பார்க்க போகிறோம். முந்தின நாளே நம்ம அந்த கல்லுக்கெல்லாம் பெயிண்ட் அடித்து சூப்பராக காய வச்சாச்சு. ஆனால் என்ன, லாஸ்ட் டைமில் மழை பெஞ்சனால லைட்டாக கலர் போயிருச்சு. அதுக்கப்புறம் ஒரு 11 மணிக்கிட்ட முத்தத்தெல்லாம் கழுவி விட்டு கோலம் போட்டுடலாம் அப்படின்னு நினச்சோம். ஆனால் என்ன, மழை பெஞ்சனால கோலம் அழிஞ்சிருமோ அப்படின்ட்டு காலையில் போட்டுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு 3 மணிக்கு மேலே எழுந்திரிச்சு கோலம் போட்டுட்டு இருந்தேன். பாதியை ஃபினிஷ் பண்ணிட்டு தான் நம்ம குட்டி சேர்ந்துச்சு ஓடி வந்துட்டான். இப்படியும் 9 மணிக்கு எழுந்திரிச்சிருவான். ஆனால் இன்றைக்கி என்ன, என் கூடயே 5 மணிக்கிட்ட எழுந்திரிச்சிட்டான். நான் தான் 3 மணிக்கு எழுந்திரிச்சு கோலம் போடுறேன் அப்படின்னு பார்த்தா எனக்கு முன்னாடியே எழுந்திரிச்சு எல்லோரும் போட ஆரம்பிச்சிட்டாங்க. நான் தான் லாஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணேன். இந்த வட்டம் நான் மட்டும் தனியாக போடுறதுனால கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் போட்டு முடிக்கவும் எல்லோரும் போட்டு முடிச்சுட்டு உள்ளே போய் பொங்கலுறதுக்கே ஏற்பாடு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் உள்ளே போய் கோலம் போடலான்ட்டு போட்டால் கலர் கொடுக்கறதுக்கு என் குட்டி நானும் கொடுத்தே தீர்வேன் அப்படின்ட்டா. அவனுக்கு 2 பாட்டை மட்டும் ஒதுக்கி கொடுத்தேன். அவனுக்கு நல்லா கலர் அடித்து விளாண்டுக்கிட்டு இருந்தான். இந்த வட்டம் அத்தை யாருமே எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஆள் இல்லைனால சமையல் பண்ணுற அத்தையும் அம்மாவும் ஹெல்ப்புக்கு வந்துட்டாங்க. ஆமாம், அதுக்கப்புறம் உள்ள வேலையை ஃபுல்லாக அவங்களே பார்த்துக்கிட்டாங்க. பானையை எடுத்து வைக்கிறது, தீயை தள்ளுறது, எல்லா வேலையும் அவங்களே பார்த்துட்டாங்க. நான் குளித்து கிளம்பிட்டு அதுக்கப்புறம் ஃபைனலாக பொங்கல்லாம் ரெடி ஆனதுக்கப்புறம் எடுத்து வச்சுட்டு சாமி கும்பிட ஆரம்பித்தாச்சு. இந்த வட்டம் 7:30க்கு மேலே தான் நல்ல நேரம் இருந்துச்சு. ஸோ நாங்கள் 6:30க்கே எல்லாம் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் விளக்கெல்லாம் பொருத்திக்கிட்டு சாமியை நல்லபடியாக கும்பிட்டாச்சு. என் பையனுக்கு தான் எந்திரிச்சது சீக்கிரனால தூக்கம் ரொம்ப வந்துருச்சு. இருக்கவே மாட்டேன்ட்டா, தூக்குன்னு ரொம்ப சொல்லிக்கிட்டு இருந்தான். நான் அவத்திருவேன் போனேன். எங்கே பாரு, ஹாய் சொல்லு. அவ்வளோ கடிக்கலாம் கூடாது, நான் அடிவாங்க. அதிகாலையில் பார்க்க கோலம் ஒரு மாதிரி இருந்தாலும் காலையில் கொஞ்சம் நல்லாவே தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம பக்கத்து வீட்டில் போட்டிருந்த கோலத்தையும் எடுக்கணும்ல, அது நல்லா கொஞ்சம் சூப்பராகவே இருந்துச்சு எல்லா கோலமும். ஓகே பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.